பேச்சுவார்த்தை இல்ல, கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இருந்தவர் போதும் இந்த ஸ்கீம் இருந்ததுங்க. அதனால அதை பின்பற்றி இன்னைக்கு இவங்க அறிவிக்கிறாங்க. பட் இட்ஸ் வெரி லேட். ஏன்னா இன்னும் 10 மாசம் தான் இருக்கு இந்த ஆட்சி காலாவதியாக. இத்தனை ஆண்டுகள் 3-4 வருஷம் அமைதியா இருந்துட்டு இப்ப ஏன் அதை அறிவிக்கிறாங்கன்னா தேர்தலுக்கான தான். அப்படி உண்மையிலே மக்களுக்கான ஒரு திட்டமா இருந்தா வெற்றி பெற்று வந்தவுடனே இந்த திட்டத்தை மக்களுக்காக அறிவிச்சிருக்கணும். இவ்வளவு நாள் கழிச்சு இன்னும் 10 மாசம் தான் அடுத்த தேர்தல் வரும்போது அறிவிப்பது கண் துடைப்பு.